அரியலூர் அருகே எரியும் சிதையில் தவறி விழுந்த முதியவர் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கலைவாணனிடம் கேட்கலாம். கலைவாணன், எப்படி நிகழ்ந்தது இந்த சம்பவம்? காயத்ரி, அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குமுழியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமதாஸ். இவர் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலை உயிரிழந்தார். அவரது உடலை நேற்று இரவு அக்கிராமத்தில் உள்ள மயானத்தில் எரியூட்டும் பணி நடைபெற்றது. இந்த பணியில் அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராசு, அவரது உறவினர்கள் உள்ளிட்ட 3 பேர் அந்த எரியூட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இன்று காலையில் ராமதாஸின் உறவினர் ஒருவர் அந்த வழியாக சென்றபோது, மயானத்தில் அருகே சென்றபோது அதாவது பாத்தீங்கன்னா உடல் பாதி எரிந்தும் பாதி எரியாத நிலையிலும் மயானத்தில் இடுகாட்டின் வெளியிலே அந்த நெருப்பில் கிடந்து உள்ளதை கண்டு அவர் உறவினருக்கு அந்த எரியூட்டும் பணியில் ஈடுபட்டவர்களை அழைத்து, என்னப்பான இரவு ஒரு எரியூட்டும் பணி முழுமையா எரியாத காரணத்தால் உடல் பாதி சேர்ந்து கிடக்கின்றது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபோது, மழையின் காரணமா எரியாம விட்டுவதோ என்று நினைத்து அந்த எரியூட்டும் பணியில் ஈடுபட்டவர்கள் அதிகாலையில் காலையிலே சென்று அந்த உடலை பெட்ரோல் மண்ணெண்ணை ஊற்றி கட்டை விறகு போட்டு உடனடியாக அந்த இறந்த உடலை நினைத்துக் கொண்டு எரித்துள்ளனர். ஆனால் அந்த இறந்தவருடைய உடல் அது எரிந்து போய் இவர் பணியில் ஈடுபட்ட தங்கராசு என்பவர் தான் அதை காணவில்லை என தேடி பார்க்க போது அவர்தான் மீண்டும் அந்த எரியூட்டும் பணியின் போது தவறி விழுந்து இறந்திருக்கிறார் என்று அந்த ஊரில் பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு போலீசார், விரும்பிக்குறிச்சி போலீசார் கிராம மக்களை சென்று பார்த்த போது தங்கராசு காணவில்லை. அப்ப எலும்பு அந்த எரியூட்டப்பட்ட இடங்களில் தலை எலும்பு அதிகமாக கூடுதலாக காணப்பட்டதனால் தங்கராசும் காணவில்லை. அப்போது காலையில் பாதி வெந்து கடந்த உடல் தங்கராசு உடல் தான் என தெரிய வந்திருக்கிறது. அந்த தங்கராசு உடல் தான் என தெரியாத காரணத்தினால் ராமதாஸ் உடலோ என நினைத்துதான் இவர்கள் இரவு பணியில் ஈடுபட்டவர்கள் அந்த தங்கராசு உடலை எரித்திருக்கிறார்கள். இதனால் இந்த அரியலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த குறித்து இரும்புலிக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி கலைவாணன், இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.